இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை சுடர் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் கிறிஸ்மஸிற்கு பிறகு வருகின்ற 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் இன்னும் முடியவில்லை. கிறிஸ்துமஸ் மரங்கள் அகற்றப்பட்டிருக்கலாம், அலங்காரங்கள் கழற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்மஸின் உண்மை இன்னும் நம்முன் நிற்கின்றது. வார்த்தை மாம்சமானது. தேவன் நம்முடையே குடிக்கொண்டிருக்க வந்தார். தொலைவில் இருக்கின்ற தேவன் அல்ல, பேசாத தேவன் அல்ல, நம் வாழ்க்கைக்குள் இறங்கிய தேவன். அதுவே கிறிஸ்மஸ், அதுவே இன்றைய நற்செய்தி. ஞானம் என்பது ஒரு கருத்தல்ல, ஒரு நபர். இன்றைய வாசகங்கள் ஞானம் பற்றி பேசுகின்றன. ஆனால் கவனியுங்கள், இந்த ஞானம் ஒரு புத்தகம் அல்ல, ஒரு தத்துவம் அல்ல, ஒரு தியரி அல்ல. இந்த ஞானம் இயேசு கிறிஸ்து. சீராக் ஆகமம் சொல்லுகிறது, ஞானம் மக்களின் நடுவில் மகிமைப்படுத்தப்படுகிறது. யோவான் இன்னும் தெளிவாக சொல்கின்றார், வார்த்தை மாம்சமானது, நம்மிடையே குடியிருந்தது. தேவன் வானத்திலிருந்து லெக்சர் எடுக்கவில்லை. நம்மிடம் வந்து நம்மை போல மனிதராகி நம்மோடு நடந்தார். ஒரு குழந்தையின் முகத்தில், ஒரு மனிதனின் பலவீனத்தில், ஒரு தந்தையின் மென்மையான அன்பில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இங்கே ஒரு நேர்மையான கேள்வி. நாம் தேவனை எங்கே தேடுகின்றோம்? அசாதாரணமான நிகழ்வுகளிலா, அற்புதங்களிலா, அல்லது நமது தினசரி வாழ்க்கையின் எளிமையிலா? இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, நாம் அடிமைகள் அல்ல, நேசிக்கப்படும் பிள்ளைகள். திருத்தூதர் பவுல் கடுமையாக சொல்கிறார், உலகம் படைக்கப்படும் முன்பே தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தார். இதை கவனியுங்கள். நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. நீங்கள் இறைவனுக்கு பிறகான ஒரு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் இறைவனின் தீர்மானம். நாம் அடிமைகள் அல்ல, நாம் நேசிக்கப்படும் பிள்ளைகள். அப்போ இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது எப்படி? பயத்தில் அல்ல, ஒளியில் வாழ்வது. சுயநலத்தில் அல்ல, சகோதர அன்பில் வாழ்வது. நம்பிக்கை இழந்த இந்த உலகத்தில் நம்பிக்கைக்கு சாட்சி கொடுப்பது. பேசுவதற்கான விஷயம் அல்ல, இது வாழ்வதற்கான ஒரு விடயம். நீங்கள் மன்னிக்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, வெறுப்புக்கு அல்ல, வெறுப்புக்கு இல்லை என்று சொல்லி அன்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுவதல்ல, கிறிஸ்மஸை வாழ்கிறீர்கள். இருள் வெல்ல முடியாத ஒளி நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது. ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதை வெல்லவில்லை. இருள் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, இருள் ஜெயிக்காது. ஏனென்றால் இயேசு ஒளி, தோற்காத ஒளி, அணையாத ஒளி. அந்த ஒளியில் எப்படி வாழலாம்? மரியாள் போல இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்களால் பிறருக்கு ஒளியாக மாறி. நம்பிக்கை என்றால் இருளில் இருந்து ஓடுவது இல்லை, இருளுக்குள் ஒளியை எடுத்து செல்வது தான் நம்பிக்கை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துமஸை வாழுங்கள். இன்றைய நற்செய்தி மிக எளிமை. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். கிறிஸ்துமஸ் என்பது ஒரு தேதி அல்ல, ஒரு நினைவும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒரு சந்திப்பு தான் கிறிஸ்மஸ். இதை மனதில் வைத்து ஜெபிப்போமா? ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு அருகில் வந்ததற்காக நன்றி.
எங்கள் கண்களை திறந்து எங்கள் தினசரி வாழ்க்கையில் உம்மை காண செய்யும். இயேசுவே, ஒளியின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வலிமை தாரும். இந்த திருப்பலி ஆனது எங்களை மாற்றி உமது ஞானத்திற்கு சாட்சியாகவும் உமது அரசை கட்டி எழுப்பும் வேறாகவும் ஆக்குவதாக. ஆமேன். இயேசுவின் நாமம் வாழ்த்த பெறுவதாக.